ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தண்டபாணி பேசுறேன், MDC கோயம்புத்தூர். இன்னைக்கு ஒரு ஜென்ரல் டாபிக் தான் பார்க்குறோம். அதாவது நான் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரி போயிருந்தேன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில டெப்டி ஜிஎம்மா இருக்கார் அவரு. ஸோ அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணாரு. என்ன அப்படின்னா, டாக்டர் தண்டபாணி சார், நீங்க நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. பர்டிகுலரா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற இந்த விஷயத்தையும் நீங்க அடிஷனலா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப படிக்கிற பசங்களா இருக்கட்டும் அல்லது படிச்சு முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள போற பசங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த விஷயம் தெரியாமையே வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது பாலிடெக்னிக் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஈவன் இப்ப +2 படிச்சுட்டு இருக்கிறவங்க நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் போவாங்க. அதுல சில பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரா போகணும்னு சில பேர் ஆர்வப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் 10th முடிக்கிறவங்க, 10th படிச்சு முடிக்கிறவங்க, 10th நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு பாலிடெக்னிக்ல அல்லது டிப்ளமோன்னு சொல்லுவாங்க. டிப்ளமோ கோர்சஸ்ல பர்டிகுலரா மெக்கானிக்கலா இருக்கலாம், ஆட்டோமொபைலா இருக்கலாம், ஆட்டோமோட்டிவா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கா இருக்கலாம். இந்த கோர்சஸ் படிக்க போறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா, நான் சொல்ற இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் டிஜிஎம் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ற போது அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இப்ப படிக்கிற பசங்களுக்கு கோர் மெக்கானிக்கல் ஃபீல்டுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓவராலா பாக்குற போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, ஈவன் யூனிவர்சிட்டிஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய கோர்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் கோர்சஸ் எல்லாமே நிறைய கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு கோர்சஸ் இருந்தாலுமே அது எல்லாமே உங்களுடைய ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக வரக்கூடிய கோர்சஸ் தான். பட் ஒரிஜினலா ஒரு கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கிறோம், ஒரு கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா வரணும் அப்படின்னா, அந்த கோர் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல இன்ஜினியரா வெளியில வர முடியும். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சொல்றது என்னன்னா, இல்ல மெக்கானிக்கல் படிச்சா வேஸ்ட், மெக்கானிக்கல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு போனீங்கன்னா சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுல நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்றாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க அதை எதுவுமே நீங்க நம்ப வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப நானே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற போதும் சரி, நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்றப்போ சரி, அவங்க இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுது. பட் ஸ்கில் இல்லாம இருக்காங்க. அந்த ஸ்கில் அப்டேட் பண்ணாதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாபுக்குள்ள போறீங்க அப்படின்னா, எடுத்தோன்னா எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எதிர்பார்க்கறது அது சரியானதா படல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷரா இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் என்ன நடக்குது, என்ன ப்ராடக்ட் பண்றாங்க, டிசைன் ஆக்டிவிட்டி என்ன பண்றாங்க, குவாலிட்டிலயோ இன்ஸ்பெக்ஷன்லயோ டெஸ்டிங் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஒர்க் நீங்க ப்ராப்பரா பண்ண முடியும். அப்ப அந்த ஒர்க்கோட ஒரு செட்டப் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எக்ஸிக்யூட் பண்ற போது சேலரி ஒரு மேட்டரே கிடையாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இனிஷியலா சேலரி கம்மியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கழிச்சு நீங்க போக 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 உங்களுடைய சேலரி டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய அந்த என்ரிச்டு நாலேஜ் அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த நாலேஜை வச்சே நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். அது ப்ரொமோஷன் பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய எக்கனாமிக்கல் குரோத்தா இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு அதை திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றேன். யாரும் தயவு செஞ்சு மெக்கானிக்கல் வேஸ்ட், மெக்கானிக்கல் எதுவுமே இல்லை அப்படிங்கறது நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அடிஷனல் ஸ்கில்ஸ் நீங்க அப்டேட் பண்ண நீங்க கண்டிப்பா வேற லெவல் போக முடியும். ரைட்? சோ இதுக்கு அடுத்து நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். அப்போ அவரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவர் டிஜிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாயிண்ட் சொன்னாரு. சப்ஜெக்ட் என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க.
இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோல தெளிவா நான் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து வெர்டிகல்ஸ் நிறைய இருக்கு. மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு கோர் டொமைன்ல வந்து டிசைன் இன்ஜினியர் இருக்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியர், டெஸ்டிங் இருக்குது, மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங் இருக்குது, அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லயும் மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. பிகாஸ் அதோட கோர் என்னங்கிறது நான் வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் நான். அண்ட் இதே மாதிரி யார்டுன்னு சொல்லுவோம். யார்டு அப்படிங்கிறது ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டெஸ்பேச் பண்றது அப்படிங்கிற அந்த ஜோன். அதுலயும் வந்து நமக்கு இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து உங்களுக்கான என்ரிச்டு ஸ்கில் நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த ஸ்கில்ல நான் சொன்ன ஒரு வெர்டிகளுமே மெக்கானிக்கல் டொமைன்ல இருந்து நான் சொன்ன இத்தனை வெர்டிகல்லையுமே சப்ஜெக்டோட கண்டென்ட், சப்ஜெக்டோட ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃபீல்டுக்கே போகணும். இல்லாட்டி மெக்கானிக்கல் தயவு செஞ்சு நீங்க எடுக்கவே வேண்டாம். ஏன்னா 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு மெக்கானிக்கல் இல்லாம வேற ஒரு டொமைன்ல போனீங்கன்னா அப்ப 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சது என்ன யூஸ் ஆகுது? ஏதோ பிளைண்டா உள்ள போயிட்டு பிளைண்டா வெளியில வந்த மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அப்படி பண்ண வேண்டாம். இன்ட்ரெஸ்டடா இருங்க, இன்ட்ரெஸ்டடா படிங்க, இன்ட்ரெஸ்டடா உங்களோட ஸ்கில்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த சப்ஜெக்ட வந்து நான் ஒரு வெர்டிகலா நான் பிரிச்சதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிசைன் இன்ஜினியர். ஓகே, ஒரு டிசைன் இன்ஜினியரா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா நான் சொன்ன மெக்கானிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கோர் டொமைன்லயும் வந்து என்னென்ன டெக்னிக்கல் சப்ஜெக்ட பத்தி தரவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து வரக்கூடிய ஒரு வீடியோலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.